ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சிந்து. வெல்கம் டு கட்டுறதுரை. என்னோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கேன், என்னோட பாட்டி வீட்டுக்கு. ஸோ இன்னொரு 2 வீக்ஸ்க்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் இருக்கும் மேபி. ஏன்னா 2 வீக்ஸ் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு டாபிக். என்னடா துணையில் வந்து இனி வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர போகிறாங்கன்னு போட்டிருக்கியே, இனி கறிக்கடைக்கெலாம் போகலான்னு சொல்லியிருக்கியே, ஆர்டிஃபிஷியல்னு சொல்லியிருக்கியே, என்ன இது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுதான் கண்டென்ட் இன்றைக்கி. ஸோ என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் மீட். நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மட்டன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை பீஃப் கவ்வாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து ஒரு உயிரை வந்து கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ மட்டன் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆடை போய் வெட்டி கொண்டு வரணும் கிடையாது, சிக்கன்னா நான் கோழியாக இருக்கணும்னு கிடையாது. ஐ கேன் ஆர்டிஃபிஷியலாக நான் வாங்கி சாப்பிட முடியும். அதுக்கான டெக்னாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. என்னடா சொல்கிற, எப்படி ஆர்டிஃபிஷியலாக சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடியாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட பாடியிலும் செல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த செல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த செல்லு என்ன செல்லுனா ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமனுக்குலாம் கூட ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த செல் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி மசில் செல்ஸ்லேருந்து, நம்மளோட மசில்ஸ் க்ரியேட் ஆகிறது வந்து ஸ்டெம் செல்ஸ் தான். அந்த மசில் செல்ஸ்லேருந்து பிரெயின் வரைக்குமே எல்லா செல்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்வோம். இந்த ஸ்டெம் செல் வந்து அனிமல்ஸ்லேயும் இருக்கும். இப்போ ஹியூமனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு குணப்படுத்த முடியும். ஒரு ஜெனட்டிக்லாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஜெனட்டிக்லாம் அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு அந்த ஸ்டெம் செல் கல்ச்சர்னு சொல்லுவோம். அப்புறம் குழந்தை பிறக்கும் போதே அதோட ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு அவங்களை க்யூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஹியூமன் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது தனி. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வரும். ஓகே, இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, அனிமல் வந்து இப்போ கவ் எடுத்துட்டோம் அப்படின்னா, கவ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெம் செல்ஸாக இருக்கும். அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டெய்னர், பயோரியாக்டர்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக்கில் சொன்னால் பயோரியாக்டர் ப்ராத்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெம் செல்ஸை அதுக்குள்ளே போட்டு, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸு, நமக்கு வேணுங்கிற க்ரோத் ஹார்மோன்ஸ், இந்த சில விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே சேர்த்து அந்த ஸ்டெம் செல்ஸை உள்ளே போடுவாங்க. ஃபஸ்ட் அந்த மசில்லேருந்து அந்த செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸை அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு இது, நம்ம காற்றோட நம்ம ஆக்சிஜன் நிறைஞ்ச ஒரு இதாக இருக்கும். அண்ட் டெம்பரேச்சரும் பார்த்திங்க அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு தகுந்த ஒரு டெம்பரேச்சராக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்டெம் செல்ஸ் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும். இட் வில் பி கோயிங் டு மல்டிப்ளை. இப்படி மல்டிப்ளை ஆகும்போது அட் டைம் ஆஃப் டைம் மசில் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்போ நம்ம கையில் இந்த மசிலுக்கு சதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ அனிமல்ஸ்லாம் அந்த சதக்கறின்னு சொல்லுவோம். அந்த சதக்கறி தான் நம்ம விரும்புவோம். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஸ்டெம் செல் மல்டிப்ளை ஆகி ஒவ்வொரு வீக்கில் வந்து ஒரு மசிலாக ஃபார்ம் ஆகும். இந்த மசிலாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் வீக் இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன மட்டன் சாப்பிட்றீங்களோ, சிக்கனோட டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுத்தால் நமக்கு அதுக்கு ஒரு டெக்ஸ்டர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இதுக்கும் இருக்கும், சிந்தட்டிக்காக உருவாக்கப்பட்ட இந்த மீட்டுக்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லவே வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டன்ட்னு போயிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது மேபி இது வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இது ப்ராசஸ் பண்ணும்போது CO2 அப்படிங்கிறது அதிகமாக ரிலீஸ் ஆகும்போது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு வரல, பட் ஆனால் இன்னும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. வித்தின் அ இயர் ஒரு 3 years 4 yearsக்குள்ளே இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலை வந்து நம்ம துன்புறுத்த வேண்டியதில்லை, அனிமலை கொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் மாதிரி இதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் கொடுக்குறவங்க, ஆர்டிஃபிஷியலாக கண்டாமினேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எஸ், இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் மீட். இனி வந்து ஒரு செல்லை வச்சே ஒரு சிக்கன் அப்படிங்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த கண்டென்ட். ஸோ வாட் இஸ் இட் இஸ், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டண்ட்டான உலகத்தில் எவ்ரிதிங் நம்ம எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினைக்கிறோம். நூடுல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் சமைச்சு சாப்பிட்ணும், பசிக்குது எனக்கு 5 minutesல ரெடி ஆகணும், ரைட்? சப்பாத்தி, நீங்கள் ஷாப்பிங் போங்க, நைட் போனீங்கன்னா சப்பாத்தி நம்ம மாவெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, முதல் மாதிரி மாவு வச்சு பிணைஞ்சு மேக்ஸிமம் வந்து அதை பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்தி இருக்குது, ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வா, ஒரு பாக்கெட்டில் ஒரு 10 சப்பாத்தி இருக்குது, அந்த தோசைகளை போட்டு எடுத்தால் முடிஞ்சது வேலை, ரைட்? இன்ஸ்டன்ட் பரோட்டா எல்லாமே இன்ஸ்டன்ட் தான், அது ஜஸ்ட் ரெடிமேடாக இருக்கும், வாங்கிட்டு வந்து அதை போட்டு நம்ம சாப்பிட்டா போதும். இட் வில் டேக் லிட்டில் டைம், நிறைய டைம் எடுத்துக்காது. ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மாறுது. ஒரு விஷயத்தை நாத்தில் வச்சுக்கோங்க,
இன்ஸ்டண்ட்டாக மாறுதுங்கிறது ஒரு விஷயம், ரெடிமேடாக கிடைக்கிறது ஒரு விஷயம் பாசிட்டிவ் இருக்குது. நம்ம ஒர்க் லோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இது சமைக்கிற டைம் இல்லைன்னு சொல்கிறது ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். பட் திங்க் உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஒர்க்கை நம்ம செய்ய முடியும். இப்போ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா, உடம்பு நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ண முடியும், என்னால் பேச முடியும். இப்போ நான் நல்லா இல்லை அப்படின்னா என்னோடய ட்ரீம்ஸ், என்னோடய கனவுகள் எதாக இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஹெல்த்துக்கு எது வேணும் எது வேணாங்கிறது நம்ம தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டண்ட்டை வந்து அதிகமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸ், அந்த இன்ஸ்டன்ட் சப்பாத்தி, அந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் இந்த ரெடிமேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வாங்காதீங்க அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லிக்கிறேன். இதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த மீட் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக தோணுதா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக தோணுதா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக படித்து பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நாளைக்கு ஒரு நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until that, this is Shinjo signing off here. Take care. See you. Have a great day.